திறந்து வைத்த கர்ம வீரரை போற்றும். வாழ்க்கையில் எல்லோருக்கும் வெளிச்சம் கிடைக்க வேண்டும். அந்த வெளிச்சமும் நிரந்தரமாக இருக்க வேண்டும். நிரந்தரமாக இருக்கின்ற வெளிச்சத்திற்கு என்ன செய்ய வேண்டும்? சிந்தனை, அந்த சிந்தனையோடு கூடிய செயல்பாடு, ஒருமித்த கருத்து, அந்த கருத்தை நிலைநிறுத்துவதில் நமது ஆர்வம், அத்தனையும் சேர்ந்தால் வாழ்க்கையில் வெளிச்சம் கிடைக்கும். வெளிச்சம் என்பது காலையில் எழுந்தவுடன் சூரியனை பார்ப்பது மட்டும் வெளிச்சம் அல்ல. சூரியன் தினமும் எழும், மாலையில் விழும், இருட்டு நம்மை சூழும். இருட்டாக இருந்தாலும் சரி, வெளிச்சமாக இருந்தாலும் சரி, வாழ்க்கையில் எப்பொழுதும் மனிதன் வெற்றியாளனாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த வெளிச்சம் நிகழ்ச்சியை உங்களுக்கு நாங்கள் தருகிறோம். எந்த ஒரு வெற்றியாக இருந்தாலும் அது நிரந்தரமாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் நீடித்த உழைப்பு. நீடித்த உழைப்பு நிலைத்த புகழை தரும். காலையில் எழுந்தவுடன் ஒரு வெற்றியை நாம் பெற்றுவிட முடியாது. காலையிலே இருந்து மாலை வரை மட்டுமல்லாமல் இரவு முழுவதும் சிந்தித்து நாம் செய்யக்கூடிய காரியத்தில் இருக்கின்ற ஏற்ற தாழ்வுகளை பார்த்து அதில் வருகின்ற தாழ்வுகளை நாம் எப்படி சரி செய்ய வேண்டும் என்று சிந்தித்து அந்த சிந்தனை செயல்படுத்துகின்ற பொழுது ஏற்படுகின்ற பிரச்சனைகளை நாம் எப்படி சமாளிக்க வேண்டும் என்பது தான் முக்கியம். சாதாரணமாக உதாரணத்திற்கு நாம் சொன்னால், முத்து கடலிலே கிடைக்கிறது, பார்ப்பதற்கு அழகாக இருக்கிறது, விலை உயர்ந்ததாக இருக்கிறது. என் நாட்டவரும் விரும்புகின்ற அந்த முத்து சாதாரணமாக கிடைத்து விடுவதில்லை. ஆழ்கடலிலே, அந்த ஆழ்கடலிலே இருக்கின்ற முத்தை எடுப்பதற்கு நாம் எவ்வளவு சிரமப்படுகிறோம் என்பது தூத்துக்குடியை சார்ந்த மக்களுக்கு தெரியும். அதே முத்து இந்த உலகத்தின் கையில் வருகின்ற பொழுது அதன் வரலாறு என்ன? ஆழ் கடலிலே கிடக்கின்ற முத்து வாயை திறந்து வானிலே இருந்து வருகின்ற மழை துளியில் ஒன்று அதன் உள்ளே விழுந்து தன்னை மூடிக்கொண்டு ஒரு முத்தை உருவாக்குகிறது என்று சொன்னால், சாதாரணமாக 5 நாட்களிலோ 15 நாட்களிலோ 25 நாட்களிலோ அல்லது 100 நாட்களிலோ ஒரு முத்து வெளியே வருவதில்லை. தரமான முத்து வெளியே வந்து இந்த உலகத்தின் கண்களுக்கு படுகின்ற அந்த முத்து விளைவதற்கு 15 ஆண்டு காலமாகிறது. ஆக முத்து ஒன்று வேண்டும் என்று சொன்னால் அந்த சிப்பி வாயை திறந்து மழை துளியை உள்ளே வாங்கித்தான் முத்தை விளைவிக்கிறது. எனவே நல்ல காரியமும் சாதனையும் செய்கின்றதற்கு கால அவகாசம் வேண்டும் என்பதை நாம் உறுதியாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். காலதாமதமாக வந்தாலும் தனி சிறப்பு மிக்க முத்தாக அது திகழ்கிறது. உழைப்பும் அப்படித்தான். தொடர்ந்து உழைத்து அதிலே வருகின்ற சிக்கல்களை எல்லாம் தடுத்து நிறுத்தி வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டும் என்ற தனியாத ஆர்வத்தினால் நாம் வெற்றியை பெறுகிறோம். அந்த வெற்றி நிரந்தர வெற்றியாக இருக்கிறது. சரி, அந்த வெற்றி அடைந்து விட்டோம், பணம் சேர்த்து விட்டோம், அந்த பணம் தான் நம்மிடம் இருக்கிறதே என்று சும்மா இருந்தால் அந்த வெற்றி நிலைக்காது. காரணம்,
நதியைப் போல் நாம் ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும். ஓடிக்கொண்டே இருந்தால்தான் நதியின் அந்த போக்கும் அதன் நீரின் அழுக்கும் இல்லாமல் சுத்தமாக இருக்கும். இதுதான் வாழ்க்கை. ஒரு காட்டிலே ஒரு அழகான பறவை இருந்தது. அது இயற்கையாக அழகான இறகுகளை கொண்டது. பார்த்த உடனேயே பரவசம் அடைகின்ற அளவிற்கு ஆனந்தத்தை தரும். அது நடந்து சென்றால் அந்த ஒவ்வொரு நடைக்கும் அங்கே இருக்கின்ற அந்த இறகுகளின் வண்ணம் நம்மளை கவர்ந்து இழுக்கும். அத்தனையும் சிறப்புகளை தன்னிடத்தே கொண்ட அந்த பறவைக்கு ஒரு மனசிலே ஒரு எண்ணம், எல்லோரும் என்னை பார்க்கிறார்கள், எல்லோரும் என் அழகை ரசிக்கிறார்கள், எல்லோருக்கும் பிடித்துவிட்டது என்னை. இந்த அழகு என்னிடம் இருக்கும் வரை என்னை யாரும் ஒன்று செய்துவிட முடியாது என்று தன்னகத்தே இருமாப்புடன் இருந்து ஒரு மரப்பொந்திலே போய் அமர்ந்து கொண்டது. வருகின்றவர்கள் போகின்றவர்கள் அத்தனை பேரும் அந்த பறவையின் இறகை பார்த்து ரசித்தார்கள். ரசிக்க ரசிக்க அந்த பறவைக்கு கர்வம் தலைக்கு ஏறிவிட்டது. எல்லோரும் ரசிக்கிறார்கள், எல்லோரும் என் அழகை பாராட்டுகிறார்கள், எதற்காக நான் வெளியே இறங்கி சென்று இரையை தேட வேண்டும் என்று சொல்லி அந்த மரப்பொந்திலேயே அமர்ந்து விட்டது. ஒரு நாள் 2 நாள் அதற்கு மேல் தாக்கு பிடிக்க முடியவில்லை அந்த பறவைக்கு. ஒரு நாள் பக்கத்திலே இருக்கின்ற கிராமத்தை சார்ந்த விவசாயி வந்தான். நீ ரொம்பவும் அழகாக இருக்கிறாய், உன் அழகை நாங்களெல்லாம் ரசிக்கிறோம், எனவே நீ என் வீட்டுக்கு வந்துவிடு என்று கூப்பிட்டான். நானாவது இவ்வளவு அழகு கொண்ட நான் ஒரு சாதாரண விவசாய குடும்பத்திலே அந்த குடிசைக்குள்ளே வந்து இருப்பதா? முடியாது முடியாது என்று சொன்னது. அடுத்த நாள் ஆனவுடனேயே அந்த பறவைக்கு பசி எடுக்க ஆரம்பித்தது. ஆனாலும் கீழே இறங்கி இரையை தேட அதற்கு மனமில்லை. பசி மயக்கம் வந்தவுடனேயே மீண்டும் அந்த குடியானவன் அந்த பக்கமே வந்து, என்ன பறவையாரே, எப்படி இருக்கின்றீர்கள் என்று கேட்ட நேரத்திலே பறவை சொன்னது, என்னிடம் அழகு இருக்கிறது, என்னை எல்லோரும் ரசிக்கிறார்கள், இறைவன் எனக்கு இவ்வளவு அழகான ஒரு உருவத்தை தந்திருக்கின்றார், நான் இறங்கி உணவை தேடமாட்டேன் என்ற சபதத்தில் இருந்தேன், ஆனால் எனக்கு பசிக்கிறது, நீ எனக்கு புழுவும் பூச்சியும் கொஞ்சம் தருவாயா என்று அந்த கிராமத்து குடியானவனை, விவசாயியை பார்த்து அந்த பறவை கேட்டது. உடனே அந்த விவசாயி சொன்னான், உன் அழகாக அமைக்கப்பட்டிருக்கின்ற அந்த இறகுகளில் ஒன்றை எனக்கு தா, உனக்கே அழகு அந்த இறகுகள்தான், அந்த இறகுகளில் ஒன்றை எனக்கு நீ தந்தால் நான் உனக்கு புழுவும் பூச்சியும் தருகிறேன் என்று அந்த குடியானவன் அந்த பறவையிடம் சொன்னான். வேலைக்கு போகாமல் இருந்த அழகையை ரசித்த அந்த பறவை, சரி இதோ எடுத்துக்கொள் என்று தன் அழகால் ஒரு இறகை பிய்த்து அந்த குடியானவனுக்கு கொடுத்தது. 1 நாள் 2 நாள் 3 நாள் 4 நாள் என்று நாட்கள் ஆக ஆக தன் உடம்பிலே இருந்த இறகுகள் அத்தனையும் பிடுங்கி அந்த குடியானவன் கையிலே கொடுத்து விட்டது. மீண்டும் குடியானவன் வந்தான். பறவையாரே, எப்படி இருக்கின்றீர்கள் என்று கேட்டான். அதற்கு அந்த பறவை, என் நிலையை பார்த்தாயா, எனக்காக நீ கொஞ்சம் புழுவும் பூச்சியும் கூடேன் என்று கேட்டது. அப்பொழுது அந்த குடியானவன் சொன்னான், உன்னிடம் அழகு இருக்கின்ற அந்த இறகுகள் இருக்கும் வரை நான் கொடுத்தேன், உன் இறகுகளை எல்லாம் நான் வாங்கி சென்று விட்டேன், இனிமேல் நான் எதற்கு உனக்கு புழுவும் பூச்சியும் தர வேண்டும் என்று அந்த குடியானவன் அந்த பறவையை பார்த்து சொன்னான்.
அப்பொழுதுதான் அதற்கு புரிந்தது, ஐயோ, அழகை அவர்கள் மதித்தார்கள், ஆராதித்தார்கள், அந்த இறகு என்னிடம் இருக்கும் வரைதான் என்று சிந்தித்து எப்படியும் பசியை தீர்க்க வேண்டுமே என்று சொல்லி அந்த பொந்தில் இருந்து கீழே குதித்து தத்தி தத்தி சென்று இறை கிடைக்குமா என்று தேடியது. உடம்பில் இருந்த இறகுகளெல்லாம் சென்ற பிறகு அது உரித்த கோழியாக மாறிவிட்டது, உரித்த பறவை. எனவே ஆகாயத்திலே இருந்த பருந்துக்கு அது கண்கொள்ளா காட்சியாக இருந்தது. இறகு இல்லா அந்த பறவையை அந்த கழுகு வந்து கொத்தி எடுத்து சென்று விட்டது. சரி, இதிலே இருந்து நாம் என்ன புரிந்து கொள்ள வேண்டும்? இயற்கையாக பணத்தை உன் தாய் தந்தையர் சம்பாதித்து கொடுத்திருக்கிறார், இல்லை என்று சொல்ல இல்லை. வங்கியிலே ஏராளமான பணம், ஏராளமான சொத்துக்கள் அத்தனை இருந்தாலும் நீ உழைத்து கொண்டே இருந்தால்தான் அதை நிலைநிறுத்த முடியும் என்ற எண்ணம் உனக்கு வர வேண்டும். இருப்பதை எடுத்து எடுத்து செலவழித்து விட்டால், பறவையைப் போல் இறகுகளை பிடுங்கி பிடுங்கி கொடுத்து விட்டால் ஒன்றுமே இருக்காது. எனவே பணம் நம்மிடம் இருந்தாலும் அந்த நிலைத்த புகழோடு வாழ வேண்டும் என்று சொன்னால் தொடர்ந்து நாம் உழைத்து கொண்டிருக்க வேண்டும். அந்த உழைப்பு தான் நம்மை சமுதாயத்தில் ஒரு மனிதனாக மாற்றும். சின்ன சின்ன காரியங்களாக இருந்தாலும் நாம் கவனமாக பார்த்து அதை நடைமுறைப்படுத்தினால்தான் வாழ்க்கை செம்மையாக இருக்கும். சரி, ஒரு வேலையை செய்கிறோம், ஒரு வேண்டுதலை கேட்கிறோம், எனக்கு இன்ன வேண்டும் என்று நாம் கேட்கின்ற நேரத்திலே கவனமாக கேட்க வேண்டும். ஒவ்வொரு சொல்லுக்கும் அர்த்தம் இருக்கும். அந்த அர்த்தத்தை புரிந்து நாம் செயல்பட்டால் வாழ்க்கையில் நமக்கு வெற்றி கிடைக்கும். அப்படித்தான் சிற்றெறும்பு என்று சொல்லுவோம். நம் கால்களை எப்பொழுது கடிக்கும், நாமும் தட்டி விட்டு விடுவோம். ஆனால் அந்த சிற்றெறும்புகளுக்கெல்லாம் ஒரு வருத்தம். இந்த காட்டிலே வாழுகின்ற மிருகங்களெல்லாம் எதை எதை கடிக்கிறதோ அது இறந்து விடுகிறது, இறந்த பிறகு அதை சுவைக்கிறது. ஆனால் எறும்புகளுக்கு மட்டும் அந்த ஆற்றல் இல்லையே என்று சொல்லி ஒரு நாள் இறைவனிடம் சென்று எல்லா எறும்புகளும் கேட்டது, கடவுளே, எனக்கு ஒரு வரம் தர வேண்டும், எங்களுக்கு ஒரு வரம் தர வேண்டும். வரம் என்னவென்று கடவுள் கேட்டார். அந்த எறும்புகள் சொன்னது, நாங்கள் கடித்தவுடனேயே இறந்து விட வேண்டும், நாங்கள் கடித்த உடனேயே இறந்து விட வேண்டும் என்று இறைவனை பார்த்து அந்த சிற்றெறும்புகள் கேட்டது. அங்கே இறைவன் புரிந்து கொண்டார், எதை எப்படி கேட்க வேண்டும், என்ன அர்த்தத்தில் கேட்க வேண்டும் என்பதை புரியாமல் இந்த எறும்புகள் கேட்கின்றன என்று சொல்லி, நீங்கள் கடித்த உடனேயே இறக்கின்ற வரையில் ஒரு வரத்தை தருகிறேன், போய் வாருங்கள் என்று இறைவன் சொன்னான். சிற்றெறும்புகளுக்கு ஆனந்தம். நாம் கடித்தவுடனேயே மற்றவர்கள் இறந்து விடுவார்கள் என்று தன்னைத்தானே நினைத்து கொண்டது. போகின்ற வழியிலே இருக்கின்ற மனிதர்களை கடித்தது. சிறிய கடியாக இருந்தால் உதறில் தள்ளிவிட்டு சென்ற மனிதன் சற்று அதிகமாக கடித்தவுடனேயே அதை பிடித்து நசுக்கி கொண்டு விட்டான். இப்படி ஒவ்வொரு எறும்புகளும் சாகத் தொடங்கின. அப்பொழுதுதான் அந்த எறும்புகளுக்கு ஒரு எண்ணம் வந்தது, நாம் கடித்தால் சாக வேண்டும் என்று தான் வரம் வாங்கினோம், ஆனால் இந்த மனிதன் சாகாமல் நம்மை சாகடிக்கிறானே என்று சொல்லி மீண்டும் இறைவனிடம் சென்றன. இறைவா, நாங்கள் வரம் கேட்டோம், நாங்கள் கடித்த உடனே இறக்க வேண்டும் என்று கேட்டோம், ஆனால் கடித்த உடனேயே நாங்கள் தான் இறக்கிறோம், மனிதர்கள் இறக்கவில்லையே என்று கேட்ட நேரத்திலே தான் இறைவன் சொன்னான், எறும்புகளே, எதை கேட்டாலும் கவனமாக நீங்கள் கேட்க வேண்டும். எந்த வரமாக இருந்தாலும் நீங்கள் சிந்தித்து பார்த்து அதை கேட்க வேண்டும்.
நீங்கள் என்ன கேட்டீர்கள்? நாங்கள் கடித்தவுடன் இறக்க வேண்டும் என்று கேட்டீர்கள். இப்பொழுதும் அதுதானே நடக்கிறது. நீங்கள் போய் மனிதனை கடித்தீர்கள், அவர்கள் உங்களை நசுக்கி கொண்டார்கள். நீங்கள் வரம் எப்படி கேட்க வேண்டும்? நாங்கள் கடித்தால் கடிபடுபவர் இறக்க வேண்டும் என்று கேட்க வேண்டும். அதை கேட்கவில்லை. எதை யாரிடம் எதை கேட்டாலும் சரியான அர்த்தம் புரிகின்ற அளவிற்கு கேட்டால் பலன் உண்டு. ஏதோ கேள்வி கேட்கிறேன் என்று நீங்கள் மனதில் நிறுத்தி கொண்டு இதுவாகத்தான் இருக்கும் என்று சொன்னால் சரியான பதிலாக இருக்காது, சரியான விடையாக இருக்காது என்று அந்த இறைவன் அவர்களிடம் சொல்லி அனுப்பினான். எனவே வாழ்க்கை பயணத்தில் ஒரு சிறு நிகழ்வுதான் ஒரு எறும்பு இறைவனிடம் வரம் கேட்பது. அதை எப்படி கேட்க வேண்டும் என்பதுதான் கருத்து. எந்த ஒரு நிலையிலும் நாம் சொல்லுகின்ற வார்த்தையில் அர்த்தம் இருக்க வேண்டும், சொல்லுகின்ற நோக்கம் என்ன என்பதை புரிந்து கொள்ள வேண்டும், அதில் வருகின்ற பின் விளைவுகளை நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். அப்படி பார்த்தால்தான் வாழ்க்கையில் வெற்றி கிடைக்கும். நம்மிடம் எல்லாம் இருக்கிறது, எல்லா சக்தியும் இருக்கிறது, எல்லாம் நம்மிடம் தெரியும் நமக்கு என்றெல்லாம் நினைக்காமல் ஒவ்வொரு காரியத்தையும் நாம் சரியாக புரிந்து செய்தால் வாழ்க்கையில் வெற்றி கிடைக்கும். எனவே சாதனையாளன் என்பவன் எப்பொழுதுமே கவனமாக இருப்பான். தான் செய்கின்ற சொல்கின்ற அந்த செயலை தன் உள்ளத்திலே நிறுத்தி அதை மூளைக்கு அனுப்பி சிந்தித்து அதன் பிறகுதான் அந்த செயலை வெளியே சொல்லுவான். அப்பொழுது அவன் வெற்றியாளனாக மாறுகிறான். எனவே வாழ்க்கை பயணத்தில் நாம் ஒவ்வொன்றையும் சரியாக கவனிக்க வேண்டும். ஏதோ கேட்டோம், ஏதோ வாங்கினோம் என்று இல்லாமல் சரியாக சிந்தித்து பார்த்து பார்த்து நாம் செயல்பட்டால் வாழ்க்கையில் நமக்கு நிச்சயம் வெற்றி கிடைக்கும். சிந்தனையும் அப்படித்தான். புதிய கோணத்திலே சிந்திக்க வேண்டும். சிந்தனையின் பலன் எப்படி இருக்கும் என்று ஆராய்ந்து பார்க்க வேண்டும். எல்லோரும் செய்யாதது, எல்லோரும் நினைக்காதது, எல்லோரும் இந்த வாழ்க்கையில் நடக்குமா என்று ஆச்சரியத்தோடு பார்க்கின்ற செயலை ஒரு மனிதன் செய்ய ஆரம்பித்தான். அவன் தன் கருத்தை அவரிடம் சொல்லுகின்ற நேரத்தில் ஏளனமாக சிரித்தார்கள். இவன் ஒரு பைத்தியக்காரன் என்று சொன்னார்கள். ஆனால் அவன் செய்து காட்டிய பிறகு உலகமே அவனை பாராட்டியது. எப்படி? அவன்தான் ஸ்டீபன்சன் என்று சொல்லுகின்ற நீராவி எந்திரத்தை வைத்து ரயிலை ஓட்டுகின்ற, அந்த நீராவி என்ஜின் மூலம் ரயிலை ஓட்டுகின்ற ஆற்றல் படைத்தவனாக தயாரித்த ஸ்டீபன்சன் அவர்கள். வேலை பார்க்கின்ற இடம், அங்கே வேலை பார்க்கின்ற நேரத்திலே சிந்தித்து கொண்டே இருப்பான். சுரங்கத்திலே வேலை செய்கின்ற நேரத்தில் அவன் அந்த சிந்தனையிலே இருப்பான். அந்த காலத்தில் நீராவி எந்திரங்களை தொழிற்சாலைகளுக்கு பயன்படுத்துகின்ற காலம் அது. நீராவியின் சக்தியினால் அங்கே இயந்திரங்களை ஓட்டுகின்ற ஒரு வழிமுறை இருந்த காலம். அந்த காலத்திலே தான் ஸ்டீபன்சன் அங்கே வேலை பார்த்த நேரத்திலே சிந்தனையை ஓடவிட்டான். ஏன் ஒரு நீராவி எந்திரத்தை வைத்து, அதாவது ரயிலை கண்டுபிடித்து இந்த மக்களுக்கு ஏன் சேவை செய்யக்கூடாது, அதை ஏன் கண்டுபிடிக்க கூடாது என்று சிந்தித்தான். வேலை செய்கின்ற நேரத்திலும் அவன் சிந்தனையில் இருந்ததினால் அவனை பார்த்து மற்றவர்கள் ஏளனமாக சொன்னார்கள், வேலை பார்த்து கொண்டிருக்கும் போதே தூங்குகின்ற மூஞ்சி என்று சொன்னார்கள். இவன் அவரிடம் ஒரு காலத்தில் எடுத்து சொன்னான், எனது கற்பனையிலே உதித்த இயந்திரம் இது, நான் இதை சாதிக்கப் போகிறேன், சாதித்தால் இந்த உலகம் என்னை பாராட்டும். அதுதான் நீராவி இயந்திரத்தை வைத்து ரயிலை ஓட்டுவது, ரயிலை கண்டுபிடிப்பது என்று சொன்ன நேரத்திலே மீண்டும் மீண்டும் இவன் ஒரு பைத்தியக்காரன் என்று சொன்னார்கள். டால்ஸ்டாய் சொல்வது அப்பொழுது அவனுக்கு ஞாபகத்தில் வந்தது. நீ என்ன செய்ய வேண்டும் என்பதை செய்து கொண்டிரு, பிறர் என்ன சொல்லுகிறார்கள் என்பதை நீ காதில் வாங்கிக் கொள்ளாதே. உனக்கு எது சரியாக இருக்கிறது என்று எண்ணுகிறாயோ அதை செய்.
மற்றவர்கள் பேசுகின்ற பேச்சை காதிலே ஏற்றுக்கொள்ளாதே என்று டால்ஸ்டாய் சொன்னது அந்த ஸ்டீபன்சனுக்கு மனதில் உதித்தது. சிந்தித்தான் சிந்தித்தான் செயல்பட்டான். 2 தண்டவாளங்களை பதித்தான். அதன் மேலே அந்த எந்திரத்தை தூக்கி நிறுத்தினான். மற்றவர்கள் சொன்னார்கள், இவ்வளவு கனமானதை எப்படி ஓட்டுவாய் என்று சொன்ன நேரத்திலே தான் 2 தண்டவாளத்தை பதித்து அதன் மேலே அந்த நீராவி என்ஜினை வைத்து ரயிலை ஓட்டினான். ஆரம்பத்தில் 20 மைல் வேகத்தில் சென்ற அந்த ரயில், நீராவி என் உதவியோடு ஓடுகின்ற அந்த ரயில் போக போக வேகமாக கூடி கால மாற்றத்தினால் இன்று எல்லா விதமான ரயில்களும் வந்துவிட்டன. முதலில் அதை பார்க்கின்ற பொழுது எல்லோரும் ஏளனப்படுத்தினார்கள். ஒரு சாதாரண கோடாக இருக்கின்ற நேரத்தில் எல்லோரும் சிரிப்பார்கள். ஆனால் அது சித்திரமாக வரையப்பட்ட நேரத்திலே தான் எல்லோரும் பாராட்டுவார்கள். எனவே முதல் கோட்டை பார்த்துவிட்டு நாம் ஏளனமாக யாரையும் விமர்சிக்க கூடாது என்பதற்காக சொல்லுகிறேன். அவர்களிடமும் சக்தி இருக்கும். அந்த சக்தி வெளியே வந்தால் வாழ்க்கையிலே வெற்றியாளனாக மாறுகிறார்கள். அந்த வெற்றி நிரந்தரமாக இருக்கும். தூங்கும் மூஞ்சி என்று சொன்ன ஸ்டீபன்சன் இன்று உலகத்திற்கு ஒரு பெயர் உள்ளவனாக மாறுகிறான் என்று சொன்னால் புதிய கோணத்தில் சிந்தித்தான். ஏன் முடியாது என்று அவன் சிந்தனை அங்கே தூண்டியது. தூண்டிய வேகத்திலே செயலில் இறங்கினான், வெற்றியாளனாக மாறினான். இதுதான் வாழ்க்கை. எனவே நாங்கள் சொல்லுகின்ற வெளிச்சம் இந்த நிகழ்ச்சி சமுதாயத்திலே இருட்டில் இருப்பவர்களுக்கு சற்று விளக்கை காட்டுவது போல, எங்கே செல்வது, எப்படி செல்வது, என்ன காரியம் செய்வது, எப்படி வாழ்க்கையில் வெற்றி பெறுவது என்றெல்லாம் சிந்திப்பவர்களுக்கு நாங்கள் சொல்லுகின்ற கருத்து உருவாக மாறும். அந்த கருத்தை வைத்து அவர்கள் வாழ்க்கையிலே வெற்றி பெறலாம். வெற்றி என்பது நமது எண்ணத்தில் இருக்கிறது, செயலில் இருக்கிறது, தொடர்ந்து முயற்சி செய்ய வேண்டிய வேலையில் இருக்கிறது. அதையெல்லாம் செய்தால் வாழ்க்கையில் நிச்சயமாக வெற்றி கிடைக்கும். வெளிச்சம் என்ற நிகழ்ச்சியை நாங்கள் நடத்துகிறோம் என்று சொன்னால், கல்லூரியிலே படித்து கொண்டிருக்கின்ற மாணவ மாணவியர், பள்ளி இறுதி ஆண்டில் படிக்கின்ற அந்த மாணவ செல்வங்கள், எதிர்காலத்தில் என்னவாக ஆக வேண்டும் என்று எண்ணுகின்றவர்கள் இதை பார்க்க வேண்டும். பார்த்த பிறகு முடிவெடுக்க வேண்டும். நான் இதுவாகத்தான் மாறுவேன் என்று முடிவெடுத்த பின்பு தொடர்ந்து முயற்சி செய்ய வேண்டும். நான் IAS ஆக மாறி கலெக்டராக ஆக வேண்டும் என்று நினைத்தால் அதற்குரிய அடிப்படை வேலைகளை அவன் ஆரம்பித்தால், படிக்கின்ற திறனை வகுத்து கொண்டால் அவன் ஒரு IAS அதிகாரியாக ஒரு மாவட்டத்தையே நிர்வகிக்கின்ற அளவிற்கு உயர்வான் என்று சொன்னால் அதற்கு மனம்தான் காரணம். மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு. வெளிச்சமும் அதைத்தான் செய்கிறது. எனவே ஒரு நேரத்தில் ஸ்டீபன்சனை ஏளனைப்படுத்தினவர்கள் பாராட்டினார்கள். அந்த இறகு அழகாக இருந்த நேரத்திலே அந்த பறவை யாரையும் மதிக்காமல் நான் தான் அழகு என்று இருக்கின்ற அழகை விற்று சாப்பிட்டது, இல்லாமல் போனது. இருக்கின்ற மூளையை பயன்படுத்தி சாதனையாளனாக உயர்ந்தவன் ஸ்டீபன்சன். எனவே பணக்கார குழந்தைகளாக இருந்தாலும் தாய் தந்தையர் சேர்த்து வைத்த சொத்து இருக்கிறதே, நாம் வாழ்நாள் முழுவதெல்லாம் உட்கார்ந்து சாப்பிடலாம் என்று எண்ணக்கூடாது. அப்படி எண்ணினால் அந்த செல்வம் நிலையானதாக இருக்காது. எனவே வாழ்க்கை பயணத்தில் வெளிச்சம் உங்களுக்கு வேண்டும். அந்த வெளிச்சம் உங்களை மட்டுமல்ல, உங்களை சார்ந்தவர்களையும் வழிவகுத்து நல்ல பாதைகள் கொண்டு செல்வதற்கு ஒரு இலக்கணமாக அமைய வேண்டும். அதுதான் வெளிச்சம். ஏன் எதற்கென்று கேட்ட சாக்ரட்டிஸ் இன்றும் வாழ்க்கையிலே நிரந்தரமாக நம் மனதில் குடிகொண்டிருக்கிறார். காரணம், ஏன் என்று கேட்கின்ற நேரத்திலே விடை கிடைக்கிறது. தவறுகள் சுட்டிக்காட்டப்படுகின்றன. தவறுகள் சுட்டிக்காட்டப்படுகின்ற நேரத்திலே மற்றவர்களும் தவறு இழைக்காமல் வாழ்கின்ற ஒரு வாழ்க்கை நமக்கு கிடைக்கிறது. சிப்பி வாயை திறந்தால் மழை நீர் உள்ளே விழுகிறது. 15 ஆண்டுகள் கழித்து அதன் வெற்றியின் பலன் உலகுக்கு கிடைக்கிறது. எனவே எதற்குமே ஒரு நிரந்தர அடிப்படை வேண்டும்,
நல்லவைகளையே சிந்திக்கணும். சிந்தித்தால் வாழ்க்கையில் நிச்சயமாக வெற்றி கிடைக்கும். அந்த வெற்றி இந்த உலகத்தை மாற்றி காட்டும். இந்திய திருநாடை உலகத்தில் உயர்ந்த நாடாக உயர்த்தி காட்டும். அந்த உயர்த்தி காட்டுகின்ற சூழ்நிலையை வெளிச்சம் மூலம் உங்களுக்கு தருகிறோம். வெளிச்சம் நிகழ்ச்சியில் உங்களை நாங்கள் வெளிச்சத்துக்கு கொண்டு வருகிறோம் என்று சொன்னால், அந்த வெளிச்சம் உங்களுக்கு மட்டுமல்ல, இந்த உலகத்திற்கே தேவை என்பதற்காகத்தான் வெளிச்சம் நிகழ்ச்சி. எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு என்பது போல ஒவ்வொரு சொல்லிலும் இருக்கின்ற அர்த்தத்தை நீங்கள் கவனித்து பார்த்து அதன் மூலம் நீங்கள் தெரிந்து கொண்ட அந்த பொருளை உள்வாங்கி வாழ்க்கையிலே வெற்றி பெற வேண்டும். அதுதான் வெளிச்சம். எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும், அது சிறியவர்களாக இருந்தாலும் பெரியவர்களாக இருந்தாலும் அவரிடமிருந்து வருகின்ற சொற்களில் இருக்கின்ற அர்த்தத்தை புரிந்து அதன் மூலம் நீங்கள் வாழ்க்கையிலே முன்னேற வேண்டும். அந்த முன்னேற்றம்தான் வாழ்க்கையில் உங்களை வெற்றியை தரும். அந்த வெற்றிக்குத்தான் வெளிச்சம் தொடர்ந்து பாடுபடுகிறது என்று சொல்லி மீண்டும் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம். காலத்தின் வசந்தம் நீதானையா, நல்ல கருணையின்